மோகனா கிட்ட தமிழ் கேக்குறாங்க. நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு வளகாப்பு, போயிட்டு வரவா அத்தைன்னு கேக்குறாங்க. அதுக்கு மோகனா சொல்றாங்க, சேது சரின்னு சொன்னா போயிட்டு வான்னு சொல்றாங்க. அத்தை, நான் வளகாப்புக்கு போனதே இல்ல, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, நம்ம வீட்டுல என்ன செய்வாங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுத்து விடுறீங்களான்னு தமிழ் கேக்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, சரி மோகனா, நம்ம வீட்டுல என்னென்ன சீர்லாம் செய்வோமோ அதெல்லாம் கொடுத்து விடு தமிழ் கிட்ட. இந்த பாரி தமிழ், அவங்க வீட்டுல குழந்தை பிறக்க போகுது, அதனால வளகாப்பு நடத்துறாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்லயும் வளகாப்பு நடத்தணும். சரியா தமிழு? சரி பாட்டி, நல்லா தலைய ஆட்டு, நாளைக்கு நீ நினைச்ச மாதிரி எல்லா சீரும் ரெடியா இருக்கும். தமிழ் சொல்றாங்க, எங்க ஏன் எதுக்குன்னு கேட்காம நீங்க என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சேது கிட்ட சொல்றாங்க. சேது சொல்றாரு, தமிழ், நீ எங்கன்னு சொல்லாம உன்னை நான் எங்கன்னு கூட்டிட்டு போறது? தமிழ் சொல்றாங்க, நான் எங்கன்னு சொல்ல மாட்டேன், நம்ம போறப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றாங்க. சேதுவும் சரின்னு சொல்லிடுறாரு. மோகனா வளகாப்புக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. காலையில அத சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிடுறாங்க. கார்ல வளகாப்புக்கு உண்டான ஜாமான் எல்லாம் ஏத்திடுறாங்க. ராஜாங்கம் சேது எங்கன்னு கேக்குறாரு. அப்ப மோகனா சொல்றாங்க, தமிழோட ஃப்ரெண்டு வளகாப்புக்காண்டி 2 பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜாங்கம் சொல்றாரு, சேது என் கூட பிரச்சாரத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கு தமிழ் சொல்றாங்க, வளகாப்புக்கு போயிட்டு வந்துட்டு நான் வர வேணா பிரச்சாரத்துக்கு அனுப்பி வைக்கவா மாமா அப்படின்னு கேக்குறாங்க. வேண்டான்னு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. தாமரை அவங்க அம்மா சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு சேதுவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. சேதுவோட தங்கச்சிக்கு தமிழ் போன் பண்ணி சொல்றாங்க, நாங்க வந்துருவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துலன்னு சொல்றாங்க. தமிழ் தாமரை வர்றத பாத்துடுறாங்க. சேது கிட்ட சொல்றாங்க. சேது வண்டியை நிப்பாட்டிட்டு தாமரை கூட பேசுறாங்க. தாமரை போயிடுறாங்க வழிய பாத்துக்கிட்டு.